Audio Jungle. அடுத்ததாக துணை தலைவர் மணி என்கிற தேவசிகாமணி ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். ஐயா அவர்களுக்கு மத்திய மாவட்டத்தின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் துணை தலைவர் ரவி என்கிற நாத்வராயன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக தொகுதி பொதுச் செயலாளர் திரு செந்தில்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். சபையாக செயல்பட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொகுதி செயலாளர் திரு சுரேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். சுரேஷ் அவர்களுக்கு மத்திய மாவட்டத்தின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஒரு செயலாளர் திரு வசந்த் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். வசந்த் அவர்கள் வசந்தமாக செயல்பட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொகுதி இணை செயலாளர்கள் திரு முருகன் என்கிற அன்பு அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். முருகன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் ஒரு இணை செயலாளர் திரு தமிழ்வேந்தன் அவர்களை மேடைக்கு தமிழ்வேந்தன் அவர்களுக்கு மத்திய மாவட்ட எல்லாருக்கான தமிழ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஒரு இணை செயலாளர் திரு சங்கர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். செயற்குழு உறுப்பினர்கள் திரு ஜி புகழேந்தி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். செயற்குழு உறுப்பினர் திரு ஜி புகழேந்தி அவர்களை என்ஆர்ஐ அவருடைய புகழை ஏந்தி அந்த புகழேந்தி அவர்கள் செயல்பட வாழ்த்துக்கள். அடுத்ததாக செயற்குழு உறுப்பினர் புரணி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த சம்பத்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக சுரேஷ் என்கிற சுகுமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அந்த சௌரி இன்ப ஆனந்தி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக சுதன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். வாழ்த்துக்கள். அடுத்ததாக பாலாஜி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரகுராம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக செல்வம் பெருமாள் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். மத்திய மாவட்ட செயலாளர் அருமை அண்ணன் அந்துவான் அவர்களுக்கு இப்பொழுது பொதுச்செயலாளர் அவர்கள் சாலை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள்.
மத்திய மாவட்ட செயலாளர் அத்துவான் அவர்களுக்கு எங்கள் பொதுச் செயலாளர்கள் சாலை அண்ணன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். துணை செயலாளர் இன்பராஜ் அவர்களை நடைபெறுகின்றோம். செயலாளர் அன்பு செல்வர் பிரபா அவர்களை அன்புடன் கிடைக்கிறோம். இன்பராஜ் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் ஹேமச்சந்திரன் அவர்களை கிடைக்கிறோம். அகில இந்திய அண்ணா காங்கிரஸ் பேரவை பொதுச் செயலாளர் சாலை அணிவித்து சிறப்பு செய்தார். அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பு சகோதரர் கார்த்திக் அவர்களுக்கு எழுச்சியோடு செயல்பட்டு வெற்றி வாங்கிக் கொள்ள வேண்டும். அவருக்கு நம்முடைய பொதுச் செயலாளர் சாலை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். ஐயா மாயின் அவர்கள் மூத்த மத்திய மாவட்ட இளைஞர் இணைச் செயலாளர் ஹேமச்சந்திரன் அவர்களுக்கு இப்பொழுது நம்முடைய மக்கள் அம்மையாருடைய பணி என்பது மிக சிறப்பான பணி. அவரை வாழ்த்துவதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. காமராஜர் நகர் தொகுதியுடைய என்ஆர் காங்கிரஸ் செயலாளர்கள் செயற்குழுவினர் எல்லாம் இப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டு இங்கே சிறப்பு நடைபெறவிருக்கிறது. அதற்கு முன்பாக நம்முடைய தலைவர்கள் ஒரு சில கருத்துக்கள் புதுச்சேரி மாநிலத்தை எப்படி தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான பல்வேறுபட்ட திட்டங்களை இங்கே கருத்துரையாக வழங்கவிருக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, நம்முடைய மக்கள் முதலுடைய வரலாறு என்பது இந்த புதுச்சேரி மாநிலத்திலே இந்த புதுச்சேரி மாநில மக்களை காலம் காலமாக அடிமை தளத்திலே அரசியல் தளத்திலே அதிகாரம் செலுத்தியவர்களுக்கு ஒரு அடிகொடுக்கக்கூடிய வகையில் துவக்கி 60 நாட்களிலே இந்திய சரித்திரத்திலே யாராலும் முடியாததை செய்து முடித்தவர் மக்கள் முதல்வர் அவர்கள். ஒரு சராசரி மனிதனாக இருந்து காலச்சூழலை உணர்ந்து அரசியல் சூழலை உணர்ந்து கட்சியை ஆரம்பித்து இன்றைக்கு புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய அத்துணை தரப்பு மக்களுடைய உணர்வுகளை புரிந்து பல்வேறுபட்ட திட்டங்களை தீட்டி இன்றைக்கு செயலாற்ற வருகின்றார்கள். கடந்த காலங்களிலே காங்கிரஸ் கட்சியானது நம்முடைய மக்கள் முதல்வருக்கு எதிராக பல்வேறுபட்ட திட்டங்களை தீட்டி அவர்கள் கூட்டங்களை நடத்தினார்கள். அதையெல்லாம் தகர்த்தெறிந்து இன்றைக்கு புதுச்சேரியில் ஆட்சி அமைத்தார்கள். அந்த ஆட்சி என்பது மக்களின் மனசாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ இடமாறுதல் சூழல் வந்தாலும் பல்வேறுபட்ட திட்டங்களை தீட்டி அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற அரசு நம்முடைய புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்முடைய திட்டங்களை பார்த்து பக்கத்தில் இருக்கக்கூடிய தமிழக அரசு அந்த திட்டத்துடைய சாராம்சத்தை நிறைவேற்று என்று சொன்னால் அதற்கு தொலைநோக்கு சிந்தனை கொண்டு நம்முடைய மக்களுடைய சிந்தை நாம் உள்வாங்க வேண்டும். நாம் எதிர்காலத்திலே இந்த புதுச்சேரி மேல் வரலாற்று சாதனை படைக்க இருக்கின்றோம். அதற்கான சாதனை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு மக்கள் பாராட்டக்கூடிய வகையிலே நடைபெற்ற பட்ஜெட்டிலே பல்வேறுபட்ட திட்டங்களை அளித்தார்கள். மாற்றுத்திறனாளிகளுக்கு, மீனவர்களுக்கு, விவசாயிகளுக்கு, இஸ்லாமிய மக்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு என பல்வேறுபட்ட திட்டங்கள் அதை போன்று அமைப்பு Gracias.